வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பு: சட்டப்பேரவையில் விஸ்வரூபம் எடுத்த கள்ளக்குறிச்சி சாராய பலி. சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வேதனையான விஷயத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதா? முதல்வர் ஸ்டாலின். தமிழக அரசின் நடவடிக்கையும் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு து.க. பகலவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். மதிவாணன் சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. 50க்கும் அந்த உயிர் இழந்த அவர்கள், கள்ளச்சாராயத்தால் பலி வாங்கப்பட்ட அந்த உயிர்கள், தொடர்ச்சியாக வந்த அந்த செய்திகள், அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி 3 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் ஆரம்பித்த அந்த விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி இன்று 50ஐ தொட்டு இருக்கிறது அந்த இலக்கம். தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கவே இந்த செய்தி பலருக்கு பலவிதமான வேதனைகளை கொடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வேதனை சம்பவத்தை அரசியல் ஆதாயமாக, அரசியலாக மாற்றுவது யார்? எதிர்க்கட்சிகளா இல்லை ஆளும் கட்சியா என்ற விவாதமும் இங்கு தேவைப்படுகிறது. தமிழக அரசின் நடவடிக்கையை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். தேவையான விஷயத்தில் ஏன் இப்படி அரசியல் ஆதாயம் தேடுகிறீர்கள் என்று முதல்வரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதாவது ஒரு விரும்பத்தகாத சம்பவம் ஒண்ணு நடைபெற்று, ஒரு நடைபெற்றதுக்கு அப்புறம் ஒரு எதிர்கட்சி என்றவங்க எந்த அடிப்படையில இருக்கணும்னா, தார்மீகமா உங்களுக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரும் அந்த உரிமை இல்லைன்னு சொல்லவே இல்லை, நிச்சயமா சொல்லலாம். ஆனா அதை நீங்க எப்படி சொல்றீங்கன்ற ஒரு முறை ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஒண்ணு நடத்துறீங்க, நடத்திட்டு உடனே பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனதா இருக்கட்டும், இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் பேசுனதா இருக்கட்டும். ஸோ நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுறீங்கன்னு பார்க்கணும். சரி, அப்படி நீங்க பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலத்துல இதே மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெற்று இருக்கு, அம்மையார் காலத்துல நடைபெற்று இருக்கு, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட காலகட்டங்கள்லயும் நடந்திருக்கு. அப்ப இவங்க எல்லாம் பதவியை ராஜினாமா செஞ்சாங்களா? முதல் ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது இந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்கன்றதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்குது. நடந்த உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்படுறாரு. அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிட நீக்கம் செய்யப்படுறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட எல்லா எஸ்ஐல இருந்து காவல்துறை சம்பந்தப்பட்ட அனைவரும் குண்டோட சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது மதுவிலக்கு கூடுதல் டிஜிபி மாற்றம் செய்யப்படுறாரு. இப்படி எல்லா வகையிலையும் ஒரு அரசாங்கம் மக்களோட நிக்குது. போதாம அதுக்கும் மேல முதலமைச்சர் என்ன செய்யறாருன்னா, ஒரு நபர் கமிஷன் ஒண்ணு அமைக்கிறார். அதுக்கு அடுத்தது பாதிக்கப்பட்ட இறந்த குடும்பங்களுக்கு உடனடியா 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறார். அதுக்கடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு 50,000 ரூபாய் நிதி கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளோட கல்வி செலவை ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. இது ஒரு முதலமைச்சரா தன்னுடைய கடமையை முழுசா அவர் செய்யறாரு. சரி, பாதிப்பு வந்தவொடனே அடுத்த கட்டத்துல என்ன செய்யறாங்க? சேலத்துல இருந்து, திருவண்ணாமலையில இருந்து, திருச்சியில இருந்து மருத்துவ குழு வர வச்சு அங்க எல்லா ஏற்பாடையும் செய்யறாங்க, மருத்துவ ஏற்பாடுகள்லாம். சரி, தப்பு செஞ்ச 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சென்னையில இருந்து உடனடியா அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களோ, சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களும் உடனடியா அன்றைக்கு இரவே நேரடியா களத்துக்கு போறாங்க. இப்படி எல்லா வகையிலையுமே பாத்தீங்கன்னா மக்களோட நிக்கிற ஒரு அரசாங்கம். ஒரு எதிர்கட்சின்றது குறைகளை சுட்டி காட்டணும். நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு இருக்குல்ல, இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட நான் டிவியை பார்த்துக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் யாராவது ஒரு மந்திரியோ இல்ல ஒரு அதிகாரியோ யாராவது அந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் பேசியிருப்பாங்களா? நீங்க நடக்கிற காலகட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். தூத்துக்குடி துப்பாக்கி சூடுன்றது அரசாங்கம் நேரடியா செஞ்ச கொலைகள்.
இது ஒரு கிராமத்துல ஒரு மூலையில ஒருத்தர் செய்யற ஒரு தவறு, ஒரு தப்பு. அந்த தப்புக்கு அரசாங்கம் எப்படி செயல்படுத்துன்னு நம்ம பார்க்கணும். அதாவது திருட்டு நடக்காமல் தடுப்பதுதான் காவல்துறை, திருடனை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்டதல்ல. அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில நடந்ததுன்னா இது இன்றைக்கு தான் அரசாங்கத்தோட கவனத்துக்கு வந்ததா, இதுதான் எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற கேள்விகளாக இருக்கிறது. அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை மாற்றலாம், நம்ம கலெக்டரை மாற்றலாம், அதெல்லாம் அடுத்த விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் தடுப்பதுதான் காவல்துறையோட ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற அரசாங்கம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. நாங்க யாருமே இல்லைன்னு சொல்லலையே, மாற்று கருத்தை நாங்க பேசவே இல்லை இந்த இடத்துல. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய செயல்பாடு கடந்த காலங்கள்ல எப்படி இருக்கு, கடந்த ஒரு 6 மாசமா நாங்க எப்படி செயல்பட்டு இருக்கோம்னு நீங்க பாக்கணும்ல. நீங்க கடந்த 6 மாசத்துல மட்டுமே 29,890 லிட்டர் உரல்கள், சாராய உரல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. 6/1/2024 கள்ளக்குறிச்சியில 2,600 லிட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில 12/2/2024 கல்வன்ராய மலை தொடர்ல 1,600 லிட்டர் கண்டுபிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. இப்படி சொன்னீங்கன்னா 2 பக்கம் ஃபுல்லா என்கிட்ட என்னன்னைக்கு எவ்வளவு பண்ணிருக்கோன்ற டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. சரி, நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட காவல், நீங்க சொல்றீங்கல்ல இந்த காவல்துறை வேலை செய்யல அப்படின்னு ஒரு பட்சத்துல, நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றது, நீங்க சொல்றீங்களா ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, அந்த நடவடிக்கை எடுக்காத அதிகாரி அத்தனை பேரும் கூட மாற்றப்பட்டிருக்காங்க. அதுதான் நாங்க சொல்றோம். அந்த சம்பவத்துக்கு முதல் நாள் கலெக்டர் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கிறார். அது வயிற்றுப்போக்கால நடந்ததுன்ற மாதிரி ஏதோ ஒரு பிரஸ் மீட் அவர் கொடுக்கிறாரு. அப்ப அவர் சரியான பணி அவர் செய்யல. அதாவது தவறான ஒரு வதந்தி பரப்பப்பட்டு வருகிறது. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவர் குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தர் தான் இறந்திருக்காரு அப்படின்னு கலெக்டர் செய்தியாளர் சந்திப்புல கூறியிருக்கிறார். கலெக்டர் தன்னோட வேலையை செய்யல, அதுதான் சொல்றோம். கலெக்டர் தன்னுடைய பணியை செய்யல, அதுக்குதான் அவர் உடனே மாத்துறான். நீங்க ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் நடவடிக்கை எடுக்கிறதுன்றது ஒரு முறை இருக்கு. அந்த சட்ட பிரகாரம் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், சஸ்பெண்ட் செய்யறோம், உடனே விசாரணை கமிஷன் வைக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு படியாதான் நம்ம செய்ய முடியும். அதை கரெக்டா செய்யறோம். நான் திரும்பி சொல்றேன், எந்த இடத்திலையுமே யாருமே முதலமைச்சரோ இல்ல அதிகாரிகளோ யாரும் பொறுப்பு அமைச்சர் உட்பட யாருமே தன்னோட பணியை எடப்பாடி பழனிசாமி மாதிரி நாங்க டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு பேசல. சரிங்க சார். நீங்க அம்மையார் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அம்மையார் 1992ல மகாமகம் குளத்துல போய் பாத்தீங்கன்னா போய் புனித நீராடல் பண்றாங்க. செயற்கையா ஒரு கூட்ட நெரிசலை உருவாக்கி அதுல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அம்மையார் என்ன பண்ணின்னு இருந்தாங்க? இல்ல அது அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க அந்த ஸ்டாம்பீடு அதுல சிக்கி தானே அவங்க எல்லாம் இறந்து போனாங்க. ஆமா, நீங்க யாருமே 92 எல்லாம் மறந்துருக்க மாட்டோம். அன்னைக்கு அந்த அம்மா எந்த மாதிரியான ஒரு தர்பார் ஒண்ணு நடத்தின்னு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வராங்கன்னு என்ன மாதிரி. நானே நிலவரில எந்த எசத்தையும் எதையும் நான் ஒப்பிட்டு பேசல. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அதுல உங்களுடைய செயல்பாடு என்ன, நீங்க எப்படி மக்களை அணுகுனீங்க, பிரச்சனையை எப்படி அணுகுனீங்க, மக்களோட எப்படி நின்னீங்கன்றதுதான் நாங்க சொல்ல வர கருத்து. சரிங்க சார். நாங்க இன்னைக்கு யாருமே, நான் திரும்பவும் சொல்றேன், யாருமே எங்களுடைய கடமையை தவிர்த்துட்டு போகல. சரிங்க சார். ஓகே. அதனால இன்னைக்கு முதலமைச்சர் சட்டசபையில சொன்னது என்ன சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் உள்ள பேசுங்க, கருத்து சொல்லுங்க, அப்படிதானே நாங்க சொல்றோம். சரிங்க சார். நம்ம இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்போம். சரி, விஜயகுமார் சார் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, அவரும் இந்த பதவியை ராஜினாமா செய்யணும், அப்படி தார்மீக உரிமைன்னு சொன்னாரு. அவர் என்ன மறந்துட்டாருன்னா, NCPRT இருக்குல்ல, அவங்க கொடுத்த ஒரு அறிக்கை ஒண்ணு இருக்கு. அதாவது உத்தரப்பிரதேச 2001 18 பேர் இறந்திருக்காங்க. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது பிஜேபி. குஜராத்ல ஜூலை 2009 136 பேர் இறந்திருக்காங்க. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது பிஜேபி. மகாராஷ்டிரால 2015 106 பேர் கள்ளசாராய மரணம் நடக்குது. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது பிஜேபி. குஜராத்ல 2018 26 பேர் கள்ளசாராய மரணம் இறக்குது. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது பிஜேபி. அஸ்ஸாம்ல 2019 அன்னைக்கு 110 பேர் இறக்குறாங்க. அன்னைக்கு ஆட்சியில இருந்தது பிஜேபி. சரிங்க சார். உத்தரப்பிரதேசம் பிப்ரவரி 2019 ஒரே ஒரு செகண்ட் தான் 97 பேர் இறக்குறாங்க. ஆட்சியில இருந்தது பிஜேபி. குஜராத் ஜூலை 2022 42 பேர் ஆட்சியில இருக்காங்க.
பிஜேபி ஆட்சியில 42 பேர் இறக்குறாங்க. அன்னைக்குல இவங்க யாராவது ராஜினாமா செய்யணும்னு பேசினாங்களா? அதுதான் சொல்றோம். அதுக்கு இப்ப என்ன பேசுறாங்கன்னு நம்ம கேட்டுருவோம். விஜயகுமார் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது எங்களோட பொறுப்பெல்லாம் வந்து நாங்க தட்டி கழிக்கல, பொறுப்பெல்லாம் தட்டி கழிக்கல. அதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அது ஒரு விபத்து. இப்போ வந்து நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு வண்டி வந்து ஒரு விபத்துல சிக்குதுன்னா அப்ப அங்க வந்து அவர்களுக்கு நம்ம இழப்பீடு கொடுப்பது தான் வந்து முறை. ஏன் இழப்பீடு கொடுக்குறீங்க? நீங்க ரோட நல்லா போட்டிருக்கலாமே, பஸ்ஸை நல்லா வச்சிருக்கலாமேன்னு கேட்கிற மாதிரியாக இருக்கிறது. சரி, எங்க பொறுப்புல இருந்து டிவியை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் முதல் முதல்வர் வரை பதில் சொல்ல கடமைப்பட்டு மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இருந்து என்ன வேணுமோ கேட்காம வெளிநடப்பு செய்யறது எந்த வகையில நியாயம்னு முதல்வர் கூட கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. உங்களோட பதில் என்ன? அதான் ராஜ் நியூஸ் நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் சகா பங்கேற்பாளருக்கும் அன்பு வணக்கம். இப்போ அவர் பேசுகிற வரையும் நான் அமைதி காத்தேன், அதேபோல் நான் பேசுகிற வரையும் அவர் பொறுமை காத்து பதில் சொல்வார்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் இறந்த அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறோம். அதாவது வந்து இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே ஆட்சியர் வந்து ஒரு தகவலை கொடுக்குறார். அதாவது வந்து கள்ளச்சாராயத்தை அறிந்து அவங்கள வயிற்றுப்போக்கால் இறந்தாங்கன்ட்டு. இவர் முன்கூட்டியே அவர் தகவல் தெரிந்தால் இந்த மரணத்தை தடுத்துருக்கலாம், அந்த தடுக்க தவறியது ஐஏஎஸ், அதனால தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்ன்றார். ஒரு ஆட்சியாளர் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கிறது சரியில்லைன்னா அந்த ஆட்சியார் தானே, முதலமைச்சர் தானே அவங்களுடைய கட்டுப்பாடில் இருக்கிறார்ல முதலமைச்சர். சரி, நேற்று வரையிலும் நடந்துருது, இன்றைக்கும் நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் போய் பார்க்கவே இல்லை, தன்னுடைய மகனை அமைச்சார், அவர் போய் அமைச்சர் பார்த்தார், அதனால மகனே அமைச்சரை போய் பார்த்தார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு. எதிர்கட்சிகள்லாம் காலையில் சட்டமன்றத்தில் வந்து விவாதத்தை கேள்வி எழுப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் ஒரு முதலமைச்சருக்கு. ஏன் முதலமைச்சர் இன்றைக்கி காலதாமதமாக சட்டமன்றத்துக்குள்ளுக்கு வந்தார்? அதுக்கு அவர் பதில் சொல்வாரா? எதிர்கட்சி தலைவர்கள்லாம் எதிர்கட்சிகள் போயிட்டு இதை பற்றி ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வருது, இதை பற்றி பேசணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட சொல்கிறாங்க. சபாநாயகரை ஜனநாயக முறைப்படி கட்சிகள் சொல்கிறத அவருக்கு ஏற்றுக்கலை. ஏற்கனவே அவர் சொல்கிறாரு தேதி டேட்டா வைஸாக, நானும் டேட்டா வைஸ் அவராது பேப்பரை பார்த்து சொல்லணும், நான் பேப்பர் பார்க்காமே சொல்லுவேன். போன 29/3/2023 எங்கள் கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ அவர் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை செந்தில்குமார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், இதேமாதிரி கள்ளக்குறிச்சியில் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா புழக்கம் அதிகரிச்சது, இதை தடுக்க நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரேன், அதை பற்றி பேசணும் போது அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த சட்டமன்றத்தில் அன்றைக்கே அந்த அரசாங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு, சட்டமன்றம்ன்றது என்னது, சட்டமன்ற உறுப்பினர்கள்னா அந்த தொகுதி மக்களுடைய குறைகளை நிறைகளை சட்டமன்றத்தில் சொல்லி அதுக்கான தீர்வை பெறுகிற இடத்துலையே தீர்வு கிடைக்காம போச்சு. அதுக்கு ஜனநாயக முறைப்படி அங்கே சட்டமன்றம் நடக்கவே இல்லை. முதலமைச்சரை துதிப்பாடுறவர்களுக்கு, முதலமைச்சருடைய அப்பாவை துதிப்பாடுறவர்களுக்கு சட்டமன்றமா அந்த சட்டமன்றம் இருக்கிற காரணத்தினால தான் எதிர்கட்சிகளுடைய குரலை அவங்க காது கொடுத்து கேட்பதில்லை. அதனால தான் இன்று நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். அவர் சொல்றாரு எதிர்கட்சிகள் வந்து சரியான முறையில் அணுகுமுறையில் பண்ணல, நாங்கள் சட்டையை கிழிச்சுக்கின்னு போய் ஆளுநரை சந்திச்சு இந்த ஆட்சியின் மீது குறையும் குற்றையும் சொல்லி இருக்கணுமா? அவர் சொல்றாரு, அதை தான் எதிர்பார்க்கிறாரா? நாங்கள் எங்களுடைய இது பேசுறதுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. மக்கள் மன்றத்தில் வந்து வைக்கிறோம். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நேற்று போனாரு, பார்த்தாரு, பார்த்துட்டு இப்பயும் சொல்றாரு அங்க மருந்துகள் இல்லை, அந்த மருந்துகளுக்கெல்லாம் மருந்து தட்டுப்பாடும் ஒரு காரணம் அப்படின்னு மக்கள் மன்றத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த அரசாங்கம் அதுக்கு காது கொடுத்து கேட்டு அதுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த விடிய ஆட்சிக்கு முகந்திரம் இல்லை, அது ஒண்ணுமே இல்லை. 50 மேற்பட்டவர்கள் செத்துருக்காங்க. இன்னைக்கு 50க்கு மேற்பட்டவர்கள் உயிருக்கு ஊசலாடி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றணும். எத்தனை பேர் இருப்பாங்க? கள்ளக்குறிச்சியில் இவர் அன்புமணி ராமதாஸ், அன்புமணி அவர் போய் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த சங்கராபுரத்தினுடைய எம்எல்ஏ உதயசூரியன் தான் 5 தடவை ஜெயிச்சவர் தான், இந்த சாராய காய்ச்சறதுக்கெல்லாம் முதலாளி அவர் தான், அவர் மீது இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பகிரங்கமாக குற்றச்சாட்டு இருக்கிறாரு. 8 பேரை கைது பண்ணியிருக்கிறேன்னு சொல்றதுல ஏதாவது முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? அவர் பாரல் 2009 கல்வராயன் மலையில இத்தனை லிட்டர் சாராயத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம், அழிச்சோம்ன்றதெல்லாம் பட்டியலிட்டு சொல்ற எங்க அண்ணன் மதிவாணன் அவர்களே எத்தனை பேரை கைது பண்ணாங்கன்ற விவரத்தை அவர் சொல்லுவாரா? அதுல திமுக புள்ளிகள், பெரும் புள்ளிகள் இருந்தார்களே
அரசியல் புள்ளிகள் அவர்களை கைது செய்திருந்தால் இந்த துக்கமான துயரமான சம்பவம் நடந்திருக்காது. அதை பத்தி அவர் பதில் சொல்லுவாரா? இதெல்லாம் சொல்றது விட்டு தமிழ்நாட்டில் இங்க நடந்திருக்குன்னா அவங்க திமுக தலைவர் எப்பவுமே விலைவாசி உயர்வு சொன்னோம்னா மின்சார கட்டண உயர்வத்தை கொடுத்தோம்னா இவர் ஒரு லிஸ்ட்டை வச்சுப்பாரு அன்றைய கலைஞர். அதே போல ஒரு லிஸ்ட்டை வச்சு மகாராஷ்டிராவில் 2012 100 பேர் செத்தான், உத்தரப்பிரதேசத்தில் 10 பேர் செத்தான், அங்க 100 பேர் செத்தான். இதுவா ஒரு நல்லதுக்கு மேற்கோள் காட்டுங்க. செத்து போனதுக்கெல்லாம் மேற்கோள் காட்டுவது நியாயமா? இது தர்மமா? இது செத்து போனவங்களுக்கு என்ன இது பண்ண போறீங்க? மரக்காணத்தில் 22 பேர் செத்தும் போது இந்த அரசாங்கம் விழிப்புணர்வோடு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? எத்தனை பேர் சாப்பிடுறோம்? கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரியில் முதலா ஆரம்பிச்சு வைக்கப்பட்டது ஒரு பள்ளி மாணவி செத்தா. இதே கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கருணாபுரத்தில் 50க்கு மேற்பட்டவர்கள் செத்திருக்கிறார்கள், 50க்கு மேற்பட்டவர்கள் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இதுல தெரியலையா? இந்த ஆட்சி சரியில்லாத ஆட்சி. இந்த முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் குரல் கொடுப்பது நியாயம் தானே? நீங்க எத்தனை வாட்டி சொல்லலையா? முதலமைச்சர், இந்திய முதலமைச்சர் அன்று ஆளுங்கட்சியா இருக்கும் போது இதுல அரசியல் நாங்கள் தான் அவியல் செய்வா வந்திருக்கோம் அன்னைக்கு அவர் சொல்லலையா? இன்னைக்கு நாங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை சொன்னா உடனே இதுல அரசியல் செய்யாதீர்கள் என்று சொல்றாரு. அது எப்படி சொல்லலாம்? சரிங்க சார். பகலவன் சார், உங்களோட தரப்பு நியாயங்களை சொல்லுங்க. அதாவது இங்க நடந்த அந்த மரணங்கள் நிச்சயமாக அத்தனை பேருக்கும் வேதனைக்குரியது தான். இல்ல அடுத்து என்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்கவில்லை அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனா முதல்வராக இருக்கட்டும், இல்ல அமைச்சர்கள் ஏவா வேலுவா இருக்கட்டும், மா சுப்பிரமணியம் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அந்த மக்களை போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான மருந்துகள் எல்லாவற்றையுமே கொடுத்திருக்காங்க. கொடுத்ததற்கு பிறகு இவ்வளவு குற்றச்சாட்டு வைப்பது எப்படி அதை நீங்க ஃபேஸ் பண்றீங்க? அதாவது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிற சம்பவம் துயர சம்பவம், அதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த துயர சம்பவத்தை எப்படி மாற்ற வேண்டும், இனி வரும் காலங்களில் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று தான் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கூட சொல்லணும். யாரும் அதிமுக ஆட்சி செய்யும்போது அவங்க இறந்துட்டாங்க, இவங்களா திட்டமிட்டு அவங்கள சாகணும்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை இப்போ திமுக ஆட்சி செய்யும்போது அவங்க திட்டமிட்டு அவங்க சாகணும்னு சொல்லியிருப்பாங்களா? இதில் போயிட்டு அரசியல் பார்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் எரியிற தீயில போய் எண்ணெயை ஊற்றக்கூடாது. அதை அணைக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள் என்று எதிர்கட்சி சொல்லுங்கன்னு தானே முதலமைச்சர் சொல்கிறாரு. சொல்லுங்கன்னு சொல்ல. சரி, முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ராஜினாமா செஞ்சிடறாருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கலாச்சாரத்தை ஒழித்து விடுவேன், இங்கே பூரண மதுவிலக்கு கொள்கையை நான் கொண்டு வரேன்னு சொன்னாரா? பூரண மதுவிலக்கை கொண்டு வருவேன்னு சொன்னாரா? உங்களோட எதிர்பார்ப்பா? அது எங்களுடைய கொள்கை அதுதானே. மதுவிலக்கு கொள்கை, பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று தானே விடுதலை செய்து கோரிக்கை வைத்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் தலைவர் அப்படி தானே சொல்லியிருக்கிறாரு. இது 1975 சட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றிய அரசுக்கும் இங்கே இருக்கிற மாநில அரசாங்கம் ஒன்றும் இணைந்து இது போன்ற செயல்கள்லாம் தடுத்து நிறுத்தணுன்றதான கொள்கையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பதில் சொல்லாமல் பூரண மதுவிலக்கு கொண்டு வர சொல்லுங்க, அது ஆரோக்கியமா இருக்கும். உங்களோட கூட்டணி கட்சி தானே திமுக, அவங்க கிட்ட நீங்க இந்த கோரிக்கை நான் என்ன சொல்றேன், எதிர்கட்சி சொல்லுங்கன்ற. நான் நீங்க தானே மாறி ஆட்சி பண்றீங்க. நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம்னு சொல்லுங்கன்ற. ஏன் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்குறேன். முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். முதலமைச்சர் பதவி விலகிறாரு வச்சுக்கோ, மதுவிலக்கு என்ன ஆகும்? கலாச்சாரம் என்ன ஆகும்? அது அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன நீங்கள் பதில் சொல்கிறீங்க? என்ன மக்களை பற்றி நேசிக்கிறீங்க? மக்களுடைய கருத்து என்ன? நான் இப்போ கூட என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த கள்ளச்சாராயம் குடித்து 52 பேர் இறந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்துருப்பதனால அவங்களுக்கு ஒரு மாறுதல் வராது. அவங்களுக்கு ஆறுதல் ஒன்றா வரும், மாறுதல் வராது. அங்கே இருக்கிற மாற்றம் நிகழ வேண்டும் தான் நம்ம நினைக்கிறோம். அங்கே மாற்றம் வேணும், மது ஒழிப்பு வேணும், அங்கே பூரண மதுவிலக்கு வேணும், அங்கே கல்வி வேண்டும், உழைக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். இது மாதிரி சொல்லுங்க. அதுதான் அங்கே பார்த்தீங்களா, ஆற்று ஓரமாக பிணத்துகளை போய் எரிக்கிறதுக்கு முடியாமல் சிக்கல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே சுடுகாடு நல்ல இடுகாடு வேணும். இது மாதிரி மக்களுக்கு பயனுள்ள இடம் வேணும்னு சொல்லுங்கள். மக்களுக்கு பயனுள்ளதே பேசாமல் உங்கள் சுயநல அரசியலுக்கே பேசுகிறதே வாடிக்கையாக வைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதிமுக அரசியல் பேசுகிற அன்புமணியை சொல்கிறேன் நான். அவங்க அவர் பாட்டாளி மக்கள் சொந்தத்துக்கு தானே பாடுபாடுன்னு சொல்கிறாரு. பாட்டாளி மக்கள் சொந்தம் தான் அந்த சாராயத்தை விற்கிறவங்க. இன்றைக்கி குடிச்சிட்டு இறந்து போயிருக்கு மரக்காணத்தில் சேர்த்தவங்களும் அவங்க தான், இன்றைக்கி சேர்த்தவங்களும் அவங்க தான். நீங்கள் மதுவிலக்கு கொள்கை பற்றி என்ன உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் சொல்லி தரீங்க? உங்கள் சமூகத்துக்கு சமூகம்னு சொல்கிறீங்களே. மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட ஒரு இடத்துல சத்திரியனா சொன்னார்ல, இதெல்லாம் சொல்லி தந்திருக்கணும். குடிக்கக்கூடாது, உழைக்கணும், மக்களுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுத்தராங்க, மனைவி நல்லா பார்த்துங்கன்னு சொல்லித்தரணும். இப்படி யார் நான் சத்திரியனா யார் தெரியுமா அப்படி தான் நீங்கள் சொல்லி தரீங்க. வன்முறையை தூண்டும் விதமாக நீங்கள் சொல்லி தரீங்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு ஒன்று கூட இதுவரை சொல்லி கொடுத்ததில்லை. இதெல்லாம் யார்? இப்போ இன்னைக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துக்கிறீங்க இருக்கட்டும்.
ஆனால் அந்த கள்ளச்சாராயை வித்தவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து இறந்தவர் குடும்பத்துக்கு கொடுங்க. எதுக்கு அரசாங்க பணத்தை எடுத்து யார் கூட 10 லட்சம் தரீங்க, 100 ரூபாய் சாராயம் கொடுத்து 10 லட்சமா அப்படின்னு கேள்வி இருக்கு. நான் கொடுக்க கூடாதுன்னு சொல்ல, அப்படி ஒரு கேள்வி இருக்கு. நிச்சயமாக அந்த இழப்பீடு என்பது இறந்தவர்களை கணக்கில் வைத்தல்ல, அவர்களுடைய குடும்பம் நிற்கதில். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரையோ இல்லது டிஎஸ்பியோ மாற்றுதல் செய்ததுனால, இடைநீக்கம் செஞ்சதுனால, பதவிகளுக்கு செஞ்சதுனால என்ன மாற்றம் வரும்? சரி, இழப்பீடுனாலையும் மாற்றம் வராது, இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாலும் மாற்றம் வராது. நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்ன? நான் எதிர்பார்க்கிற இதுல கள்ளச்சாராயை விற்கக்கூடியவர்கள் யாருடைய துணை இல்லாமல் யாராலும் விற்க முடியாது, யாருடைய பின்புலம் இல்லாமல் விற்க முடியாது. அதுக்கு அரசு முகாந்திரம் இல்லாமல் செயல்பட முடியாது, காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் செயல்பட முடியாது. காவல்துறை அங்க இருக்கிற குறிப்பிட்ட கள்ளக்குறிச்சியில் இருக்கிற காவல் நிலையத்துக்கு தெரியாமல் விற்கவே முடியாது, வாய்ப்பே இல்ல. 100% விற்கவே முடியாது. இன்னைக்கு மெரினா கடற்கரையில் கஞ்சா விற்குது, எல்லாம் கஞ்சா போதை தள்ளாடி இருக்குதான். இரவு விடிய 3 மணி வரையில் தள்ளாடுறான். எந்த காவல்துறை கஞ்சா குடிச்சிட்டு வந்தவங்க பிடிச்சது? எங்கடா இங்க சின்ன சின்ன பசங்க ஒருத்தர் கேட்க முடியல, கள்ளச்சாராய் விற்கிறவனா இந்த இடத்த விற்கிறான்னு சொல்ல முடியல. அதே காவல்துறை இவன் தான் வந்து சொல்றான், அவனை பாருங்க, அவனை ஒண்ணு போட்டு தள்ளிடுறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. சொல்லுவதற்கு அச்சமா இருக்கு, சென்னையில் நடமாடுவதற்கு அச்சமா இருக்கு. எல்லாம் கஞ்சா போதையில் சுற்றுறான், 10 பேர் 5 பேர் 20 பேர் சுற்றுறான், கஞ்சா போதையில் சுற்றுறான். ஒரு வண்டியும் பார்த்தோன்னா மின்னல் வேகத்தில் ஓட்டுறான், எல்லாம் கஞ்சா போதையில் இருக்கிறான். எங்கேருந்து வந்தது கஞ்சா? அண்ணாமலை அவருக்கு சொல்கிறாரு, எங்கேருந்து வந்து கஞ்சா? தமிழ்நாட்டில் விளையுது கஞ்சா. நீங்கள் சொல்கிறீங்கள, இங்கே ராஜஸ்தான்லேருந்து வருது, பீகார்லேருந்து வருது, நீங்கள் பாகிஸ்தான் வழியாக வருது, இந்த பக்கமாக இருந்து வருதுன்னு சொல்கிறீங்க. இது எல்லாம் உங்கள் எல்லை பாதுகாப்புக்குள்ளே, உங்கள் எல்லை பாதுகாப்பு படைகளுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே ஆர்பார்லேருந்து வருது, விமான நிலையத்திலேருந்து வருது, எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. சரிங்க. இது எல்லாம் இந்த கஞ்சா போதையை தடுப்பதற்கு, குறிப்பாக செங்கற்பட்டு மாவட்டத்தில் சூனாம்பேடு காவல் நிலையத்துக்கு உட்பட்ட கிராமத்தில் ஃபுல்லாக கஞ்சா கள்ளச்சாராயம், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறதுனால அங்கே கள்ளச்சந்தையிலிருந்து வைத்து விடிய விற்கிறாங்க. ஒரு கிராமத்து தவறாமல் ஒரு கிராமத்திற்குள்ள இரவு நேரங்களில் போவதற்கு அச்சமாக இருக்குது. எல்லாமே கஞ்சா போதையில் இருக்கிறான். இது எல்லாம் தடுப்பதற்கு நம்ம ஒற்றுமொத்தமாக சேர்ந்து நம்மளுடைய தமிழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்துக்கு வாங்க. சரிங்க. அந்த எண்ணத்துக்குள்ளே மாற்றுவதற்கான புதிய வழியை கண்டுபிடிச்சு சொல்லுங்க, புதிய செய்தியை சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு இது ராஜினாமா செய்யணும், இதை செய்யணும், இது அதாவது உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எப்படி அது? சரி, தூத்துக்குடி செல்வம் அவர்களையே நம்ம கேட்டுடலாம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இது நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் தான், விபத்து தான், எதிர்பார்க்காது. சட்டப்படி என்ன தவறு நடந்ததோ அதுக்கெல்லாம் சட்டப்படி தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கட்சியாக தமிழக மக்களின் மீது நலன் உள்ளவர்களாக எந்தவித ஒரு தொலைநோக்கு பார்வையோட எந்த கருத்துக்களும் இல்லாமல் இதை அரசியலாக்குவது சரியா என்ற ஆதங்க வார்த்தைகளுக்கு உங்களோட பதில் என்ன? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, அதனுடைய நெறியாளர் சகோதரிக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு முதலில் வணக்கம். அதாவதுமா, ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும். நீங்க முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர் மதிவாணனோ அல்லது நண்பர் பகலவனோ அன்னைக்கு அப்படி நடந்து இப்படி, பகலவன் எப்படின்னா உணர்ச்சி கொட்டணும்னு நினைக்காரு, ஆனா கூட்டணியில இருக்கோங்கிறதுனால அவர் தடுமாறுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி முழுமையா அவர் கொட்டணும்னு நினைக்கிறாரு, ஆனா வேற வழி இல்லை, தடுமாறுறாரு. அது இருந்தாலும் அவரு அந்த சாராயத்தை ஒழிக்கணுங்கிறதுல தீவிரமா இருக்காரு. அதுல நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, இதுல சமீபத்துல ஒரு ஒரு 10 மாசம், கடந்த வருடம் 2023 அநேகமா மே மாசம் நினைக்கிறேன், மே மாசம் மரக்காணத்தில் ஒரு சம்பவம் நடந்து இதே போல கள்ளச்சாராயத்துல 22 பேர் மரணம் அடைந்த பிறகு இந்த அரசு விழிப்படைந்திருக்க வேண்டும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையோ அல்லது மற்றவர்களையோ குறை சொல்லி அரசியல் லாபம் தேட வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். இன்றைக்கு இப்ப சமீபத்தில் உள்ள செய்தி, ஒரு 50 பேர் இறந்திருக்காங்க, இன்னும் ஒரு 30 பேருக்கு மேல உயிராபத்து, மிக கடுமையான உயிராபத்து நிலையில உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய இன்னும் மரணம் துயரம் கூடும், அதிகமாகும்னு சொல்லி அச்சப்படக்கூடிய நிலைமை இருக்கு. அது ஒரு பக்கம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இந்த துயர சம்பவம் நடந்த உடனே எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர்
மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் அந்த துக்கத்தில் துயரத்தில் அவங்க கண்ணீரில் பங்கெடுத்திருக்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, தமிழக அரசும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம். அதாவது இறந்து போயிட்டாங்க, தாயும் பிள்ளையும் தவித்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவாவது நாம அந்த அரசு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கு. அந்த வகையில நாம அதை வந்து விமர்சனம் பண்ணல, வரவேற்கிறோம். அதே நேரத்துல சகோதரி, ஒரு முதலமைச்சர் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டை உள்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு 2 புல்லட்டின், அதாவது 2 முறை, ஒரு நாளைக்கு 2 முறை செய்தி போகும். ஒன்னு காலையில, இன்னொன்னு இரவு. அதாவது 2 புல்லட்டின், அதாவது உள்துறை மூலமாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு 2 முறை செய்தி போகும். உளவுத்துறை, அதாவது மாநில உளவுத்துறை, சிபிசிஐடி என்கிற நுண்ணறிவு பிரிவு, இவங்கெல்லாம் சேர்ந்து அனுப்புற செய்திகளை எல்லாத்தையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகும். அப்போ முதலமைச்சருடைய கவனத்திலே, முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையினுடைய அந்த செய்திகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா அல்லது செல்லலையா தெரியல, அது வேற. நான் என்ன சொல்றேன், அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் அந்த மதுவிலக்கு பிரிவிலே பணியாற்றிய காவல்துறை சார்ந்த நண்பர்களை எல்லாம் பணியிடம் நீக்கம் செய்வது, பணியிட மாற்றம் செய்வது, அல்லது காவல்துறையினுடைய கூடுதல் தலைவர் அவர் டிஜிபி, அடிஷனல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறதுனாலேயே இந்த பிரச்சனை தீந்துரும். அதான் அவங்க தான் குற்றவாளியான்னு கேட்டா, என்னை பொறுத்தவரையில இந்த அதிகாரிகள் மேல பழிய போட்டு அரசு தப்பிக்கிற முயற்சியை தவிர அதிகாரிகளை மட்டுமே நீங்க சொல்லாதீங்க. இல்ல, அதிகாரிகளை மட்டும் அவர்கள் சொல்லவில்லை, பொறுப்பாதானே இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன செய்தி தங்கச்சி, அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள் வந்து யாருன்னா அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். அப்ப அரசு இயந்திரத்தை இயக்கக்கூடிய, அரசு நிர்வாகத்தை இயக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரம் பெற்றவர்கள், அவர்களுடைய கரங்கள் இதை சுற்றி ஏதோ ஒரு வகையிலே ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிறதோ என்கிற அச்சம் சாதாரண மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை காவல் நிலையத்தில இருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தூரத்துல இந்த சாராய விற்பனை நடக்கு. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் நடக்கு. அப்போ மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற உளவு பிரிவு காவலர்கள் என்ன செய்யறாங்க, உளவு பிரிவு எஸ்ஐ என்ன செய்யறாரு, உளவு பிரிவு ஹெட் கான்ஸ்டபிள் என்ன செய்யறாரு, அவங்க எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு அதிகார மையம் ஏதோ ஒரு வகையான தடுப்பை போட்டிருக்கிறதோ என்கிற அச்சம் எது அரசியல் திமுக அரசாங்கத்தின் மீது அந்த அச்சம் மக்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இதை நீங்க ரொம்ப சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாது. கடந்து போக முடியாது. ஏன்னா 50 உயிர்கள்மா, 50 உயிர்கள். அவர் ஒரு ஆளு சொல்றாரு, உயிர் பிழைத்தவர்ல ஒரு ஆளு சொல்றாரு கோட்டர் 160 ரூபா. இது சாதாரணமா 200 ரூபாய்க்கு 2 பாக்கெட் சாராயம் வாங்கி நான் குடிச்சிருவேன், எனக்கு 500 ரூபா தான் வருமானம் கிடைக்கும், அதனால நான் வந்து இதை வாங்கி குடிச்சேன், இப்ப நான் உயிர் பிழைச்சிட்டேன்னு சொல்றாரு. அதை விட முக்கியமா 45,000 ஏறக்குறைய 46,000 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் மதுவிலக்கின் மூலமாக ஆண்டு வருமானம் வருகிறது என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய அவமானம். நான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவா சொல்றேன், தமிழ்நாட்டுல 46,000 கோடி ரூபாய்க்கு குடிகாரர்களா தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக்கி மது போதைக்கு அடிமையாக்கி இன்னைக்கு நாம ஒரு பெரிய ஒரு செய்தி சொல்றோம். வட இந்தியாவிலிருந்து எந்த வேலைக்கு, கட்டட வேலைகளுக்கு வட இந்தியாவிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள், வட மாநிலங்கள்ல இருந்து ஆட்கள் வருகிறார்கள். எல்லா வேலைக்கு, ஓட்டல் வேலைக்கா அதுல வட மாநிலங்கள்ல இருந்து வராங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் தமிழ்நாட்டிலே வேலை பார்த்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் வழி இழந்துட்டாங்க. அவர்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையாகி விட்டதா இன்னொரு துயரமான செய்தி சகோதரி கூட நீங்க பார்த்திருப்பீங்க. நாம கடந்து போகும் மதுக்கடைகள் இருக்கிற இடத்தை கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா அங்க போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு கியூல சண்டை போட்டுக்கொண்டு முண்டி அடித்து கொண்டு மதுவை வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய அவலம் பார்த்தீங்களா? அதாவது அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டுட்டு போறோம். அதனால மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து வேற எந்த அரசியல் செய்தி அரசை குறை சொல்லி
பெரிய இதெல்லாம் சொல்லல. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கூட சொன்னாங்க, ஐயன் திருவள்ளுவர் தான் சொல்லுவாரு, எதிர்தா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவது ஒரு நோய். அதே வள்ளுவர் இன்னொன்னு சொன்னாரு, வருமுன் காவாதார் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்லுவாங்க. இதுல வருமுன் காவாதார் வாழ்க்கை, இது பிரச்சனை வரும்னு தெரியறதுக்கு அதை வர்றதுக்கு முன்னாலே அதை பாதுகாக்க தவறிய காரணத்தால இப்ப நீங்க கல்வராயன் மலையில தேடி என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறது, இந்த இழந்த உயிர்களை மறுபடியும் அந்த கல்வராயன் மலை தேடுதல் வேட்டை திரும்ப தந்து விடுமா என்று எனக்கு தோணல. தேடுதல் வேட்டை எல்லாம் நடக்கட்டும், அதுக்காக நான் சொல்லல. அதே நேரத்துல இது ஒரு மாற்று சிந்தனைக்கு இப்பொழுதாவது வாருங்கள். அதாவது நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தவறு செய்தார், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அதிமுக தவறு செய்து விட்டது, முறையான ஆட்சியை வழங்கவில்லை என்பதால் தான் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க பழைய பஞ்சாங்கத்தையே பாடிக்கிட்டு அன்றைக்கு அப்படி நடந்தது இன்றைக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி அதை சமாளிச்சுக்கிட்டு போறதை விட தவறுகளை ஒத்துக்கொண்டு அந்த தவறுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம், இனி இந்த தவறுகள் நடக்காத வகையில் நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லணுமே தவிர அதிகாரிகள் மேல பழியை போட்டுட்டு அரசு தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்க, கல்லிறக்கிற இன்னொன்னு மதுவுக்கு அடிமையாகி விட்டவர்கள் ஒரு 80% பேர் அடிமை ஆயிட்டாங்க. இவங்களை உடனே நாளைக்கே மீட்ட முடியுமா? அந்த மதுவில இருந்து மீட்ட முடியுமா? மது போதையில இருந்து மீட்ட முடியுமா? அந்த அடிக்ஷன்ல இருந்து அவங்களை எடுத்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. அதான் எதார்த்தம். அதே நேரத்தில் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுங்க. மாற்று ஏற்பாடு என்ன? கல்லிறக்கிற தொழிலை நீங்க அதுக்கு அனுமதி கொடுங்க, அதன் மூலமாக கொஞ்சம் மாறட்டும். சமூக மாற்றம் என்பது ஒரே நாளில் நடப்பது இல்லை. இது நீண்ட காலமாக முதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1968 69 மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரும் பொழுது அவர் மிகவும் வருத்தப்பட்டு கலைஞர் வீட்டுல போய் கெஞ்சி மதுவை கொண்டு வந்து விடாதீர்கள் என்று ராஜாஜி கெஞ்சினாரு. ஆனா கொண்டு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஏறக்குறைய ஒரு 50-55 ஆண்டு காலம் தமிழ்நாடு போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உச்சத்துல இருக்கும். ஆனால் இனிமேலாவது ஒரு மாற்று யோசனைக்கு வாங்க. இதுக்கு விட்டுட்டு நீங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு தப்பிச்சு போறது நியாயம் இல்லை. மரியாதைக்குரிய மதிமுக தலைவர் அண்ணாச்சி வைகோ சரியான அறிக்கை விட்டிருக்காரு, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சரியான அறிக்கை விட்டிருக்காங்க, ஒரு போராட்டம் கூட அறிவிச்சிருக்காங்க. பொது உடைமை இயக்க தோழர்கள் இன்னும் அதை பத்தி சொல்லல. இதுல கட்சி பேதம் பார்க்க வேண்டாம், இதுல கட்சி வேண்டாம். பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுல அரசியல் லாபம் இல்லை, அவசியம் இல்லை. எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிகுந்த அந்த குடும்பத்திலே ஒருவராக எல்லா வீட்டுக்கு போயிட்டு வந்தாரு. அதே போலவே எதிர்கட்சி தலைவரும் போயிட்டு வந்திருக்காரு. எதிர்கட்சிகளுடைய வேலை என்ன? சட்டமன்றத்துல ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சிகளுடைய வேலை. அதை அவங்க செய்யறாங்க. அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் சபையை விட்டு புறக்கணிக்கத்தான் செய்வாங்க, வெளிநடப்பு செய்யத்தான் செய்வாங்க. சபையை விட்டு நீங்க தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் எல்லாம் எதிர்காலத்திற்கான பாடமாக அமையணும். இன்றைய செய்தி நாளைய வரலாறாக இருக்கும். நேற்றைய செய்தி இன்றைய வரலாறு, இன்றைய செய்தி நாளைய வரலாறாக இருக்கணுமே தவிர நீங்க அதை விட்டுட்டு அவர் அப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார் 1953 சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே செய்தி. அதாவது 1953 அரியலூர்ல ஒரு ரயில் விபத்து நடந்தது. அரியலூர்ல ரயில் விபத்து நடக்கும் போது லால் பகதூர் சாஸ்திரி மத்தியில ரயில்வே அமைச்சர், நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஓவி அழகேசர் ரயில்வே துறை இணையமைச்சர். அப்போ அண்ணா அவர்களே சொன்னாங்க, அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்டாங்க. உடனே லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பொறுப்பேற்று அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்தார். இது பழைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க நாளைக்கே ராஜினாமா பண்ணிடுவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கவும் இல்லை. நீங்க பண்ணுங்க, அது வேண்டியது இல்லை. நான் அதுக்காக சொல்லல. தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்கள். தவறுகள் நடந்து விட்டது. ஏதோ நிர்வாக கோளாறு, ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் சறுக்கி விட்டோம். காவல்துறையை நாங்கள் சரியாக, இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி சகோதரி, காவல்துறையில இடம் காலியாக இருக்கக்கூடாது. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்க. காவல்துறையை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை
ஆளுங்கட்சி கட்டுப்படுத்தக்கூடாது, முதலமைச்சர் கட்டுப்படுத்தலாம், ஆளுங்கட்சி கட்டுப்படுத்தக்கூடாது. ஆளுங்கட்சியில் இருந்த வட்ட செயலாளர், சதுர செயலாளரு, அவரு இவரெல்லாம் வந்து காவல்துறை கட்டுப்படுத்துவருடைய விளைவுதான் இந்த சங்கடம். அதனால இனிமேலாவது காவல்துறையின் மேல மட்டும் பொறுப்பை தூக்கி போட்டுட்டு, அரசு அதிகாரிகள் மேல தூக்கி போட்டுட்டு, அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இதுல தப்பிக்கிற முயற்சி எடுக்காமல் இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கவே கூடாது என்கிற முயற்சியை எடுக்கணும். நான் ஒரே ஒரு செய்தி முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க இதுவரை இருந்த ஆட்சிகளிலேயே சிறந்த ஆட்சி என்னுடைய ஆட்சிதான் என்று எதிர்கால சமூகத்திற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி நடத்துங்க. அதை நாங்கள் எல்லாம் வரவேற்கோம். அதை விட்டுட்டு நேற்று அவர் செய்தார், முந்தா நாள் இவர் செஞ்சாரு, குஜராத்ல அவர் செஞ்சாரு. நண்பர் மதிவான சொன்னாரு குஜராத் வழியா வருது, அங்க வந்து கஞ்சான்னு சொல்லி. தயவு செய்து தப்பா பேசாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க கஞ்சா வழக்குல உங்க கட்சியில சேர்ந்த ஒரு பொறுப்புல இருந்த ஒருத்தர் ஜெயில இருக்கார். அயலகத்துறையில பொறுப்புல இருந்த கஞ்சா ஜாபர் சாதிக் என்கிறவர் அதுல இருக்காரு. அதுக்கு பிறகு நீங்க கஞ்சாவை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு அந்த கஞ்சா போதைப் பொருள் தடுப்பு பிரிவை நீங்கள் முடுக்கி விட்டுருக்கணும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் செல்வம் சார், தொடர்ந்து பேசுவோங்க சார். மதிவாணன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் காவல்துறையினர் மீது ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், அந்த ஆதிக்கம் தான் காவல்துறையினரோட கைகளை வந்து கட்டி போடுகிறது. மாதிரி அவங்களுக்கு தெரியாம நடக்கலையா அப்படின்னா தெரிஞ்சுதான் நடக்குது. ஆனா அவர்களால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை, அவர்கள் மௌனிகளா மாறுறாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளில வரும்போது முதல்ல தண்டனை கொடுக்கப்படுவது அவர்கள் மீதுதான் அப்படின்னு பிஜேபி சார்பாகவும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் சரி, அதிமுகவின் சார்பாகவும் சரி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது சகோதரி, விஜயகுமார் அண்ணா வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, சுருக்கிட்டு பேசக்கூடாதுன்னாரு. நானும் அதே இப்ப திரும்பி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அதாவது 10 புத்தோல்வி பழனிசாமி வந்து நான் தெளிவா சொன்னேன், நாங்க எந்த இடத்துலயும் அரசியல் பண்ண விரும்பல. ஒரு மரணம், விரும்பத்தகாத ஒரு மரணம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு இதுவரைக்கும் பேசின யாராவது இது மாதிரி செஞ்சா நல்லா இருக்குன்னு யாரும் கருத்து சொல்லல. இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி உட்பட. குறை சொல்லுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. அப்புறம் எதிர்கட்சி அவர் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லணும், நீங்க என்ன அவியலா செய்வீங்க, குறை சொல்றீங்க, நாங்க இல்லைன்னே சொல்லலையே. ஆனா நீங்க எந்த மாதிரியான குறை சொல்றீங்க, எந்த மாதிரியான நடவடிக்கை எதிர்பார்க்கறீங்கன்றதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நீங்க சொல்ற குறைகள் வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வுக்கான நீங்க சொல்லல, இந்த பிரச்சனை திரும்ப வரக்கூடாதுன்றதுக்கு நீங்க சொல்லல. அதுக்குதான் நான் சொல்லிருந்தேன். அதாவது விஜயகுமார் அண்ணன் வந்து இந்த 2020 கடலூர் மாவட்டம் புதுச்சத்திரம் காவல் நிலையத்துல அவரோட ஆட்சியில இறக்குறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தீங்க, அதை திரும்பி சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து திரும்பி வந்து நம்ம அதே மாதிரி தப்பு நடக்காம பாத்துருவோம். நான் வேணான்னு சொல்லலையே. அதே மாதிரி 2020 புதுக்கோட்டை மாவட்டம், அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் 2018, தருமபுரி மாவட்டம் 2017, நாகப்பட்டினம் மாவட்டம் 2015, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காவல் நிலைய சாரகம் 2003, நாமக்கல் மாவட்டம் வேலூர் காவல் நிலைய சாரகம் 2003. இதுக்கெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்க எடுத்தீங்க, அதனால வந்து சாராயம் கட்டுப்படுத்தப்பட்டதுன்றத சொல்லுங்க சார். அப்போ செல்வம் சார், இல்ல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும், செல்வம் சார் இதேதான் சொன்னாரு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் எல்லாம் சரி, அவங்க அப்படி எல்லாம் செய்யலன்றதுக்காக தான் இப்போ உங்களை வந்து ஆட்சி மாற்றம் செஞ்சு உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. நீங்களாவது அந்த மக்களை சரியா பாத்துக்க வேணாமா, இந்த குற்றங்களை எல்லாம் தடுக்க வேணாமா அப்படின்ற ஆதங்கத்தை தானே செல்வம் சாரும் பதிவு பண்ணாரு. இப்போ இந்த சாராய வித்தவங்க சாராயம் குடிச்சவங்க 2 பேருமே வந்து உறவுக்காரங்களா இருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்திலே, இந்த நேற்று நடந்த அசம்பாவிதத்துல, அந்த அசம்பாவிதத்திலேயே நேற்று வந்து நம்ம எல்லா கட்சி தலைவர்களும் போற மாதிரி வந்து அண்ணன் திருமாவளவனும் போனார். அவர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது கிராமங்கள்ல வந்து ஏல முறை விட்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னார். அவரும் அதே மக்கள் கிட்ட பேசிட்டு வந்துதான் சொன்னார். அது யாருக்கு அவமானம்? அரசுக்கு அவமானம் இல்லையா? இருனா வர இல்ல, அது ஏலமிடுகிற முறை இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் இந்த அரசுக்கு அவமானமா இல்லையா? அது சொல்லுங்க பிரதர். அதாவதுண்ணா, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்
இது வரைக்கும் 4,63,711 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதுல 4,61,840 பேர் இது வரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 565 பேர் குண்டாஸ்ல போட்டிருக்காங்க. நாங்க நடவடிக்கை எடுக்கலாம் இத்தனை பேர் எப்படி கைது பண்ணிருப்போம், இத்தனை வழக்கு எப்படி போட்டிருப்போம். அதையும் கடந்து ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் போது அது ஏன் நடக்குதுன்னு நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணணும். அதை எப்படி சரி பண்ணணும்ட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் முயற்சி பண்ணணும். நம்ம நான் சொல்ல வந்த விஷயத்தை நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டீங்க. அரசாங்கங்களே நினைச்சாலும் நாளைக்கு நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க, இல்ல நாங்க ஆளுங்கட்சி, யார் ஆளுங்கட்சியா இருக்குங்கன்றதுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய இடத்தை உணரணும், தன்னுடைய வழியை உணரணும் அப்படின்னு தான் நாங்க சொல்ல வந்தோமே தவிர இந்த இடத்துல நாங்க யாரு மேல பழி போட சொல்றேன். நாங்க யாரு மேல பழி போட நாங்க தயாரா இல்ல, அது நாங்க விரும்பவும் இல்லை. ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, அதற்கு தீர்வு எப்படி? இன்னைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்கோம், அந்த டேட்டாஸ் வரட்டும், அது பிரகாரம் ஒவ்வொன்றும் நம்ம நடவடிக்கை எடுப்போம். யாரும் இல்லைன்னு சொல்ல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க இந்த குஜராத் சம்பவம், அதாவது நான் குஜராத் சம்பவத்தை சொன்னது, உத்தரப்பிரதேச சம்பவம் எல்லாமே எதுக்காக சொன்னேன்னா, நீங்க ராஜினாமா செய்யும் சொன்னாரு இல்ல அண்ணாமலை, அதுக்கு நான் சொன்னேன் நீங்க ராஜினாமா செஞ்சீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் தவிர அந்த புள்ளியோட நான் சொல்ல வேண்டிய அவசியம் சத்தியமா கிடையாது எங்களுக்கு. ஆனா தார்மீக அடிப்படையில நாங்க எங்க கட்சி ஆளுகின்ற மாநிலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கு நாங்க இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அதை முன்னுதாரணமா நான் மக்கள் கிட்ட சொல்றேன். ஆனா என்ன நீங்க அதே மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம். நாங்க உங்களோட நிறைவான கருத்துக்களை அப்படியே பதிவு பண்ணிடுங்க மதிவானன் சார். சட்டமன்ற கூட்டத்தை புறக்கணித்த எதிர்கட்சிகள் நிறைய 2 பேரும் நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்க. நானு கடைசியா பேசியிருந்தேன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா நான் முதல்ல பேசிருக்கேன்னா இவ்வளவு பேருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்க பதிலோட சேர்த்து நிறைவு கருத்தையே சொல்லிருங்க. அதான் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் ஒரு விஷயம் சொன்னாரு, கடந்த ஆண்டு நிகழ்வை பத்தி பேசினாரு. நான் என்ன கேக்குறேன், கடந்த ஆண்டு நிகழ்வு எக்கியார் குப்பத்துல கள்ளச்சாராய வித்த ஆறுமுகம் அதிமுக கிளை செயலாளர். அதே மாதிரி செங்கல்பட்டுல கள்ளச்சாராய வித்து கைது செய்யப்பட்ட கடந்த ஆண்டு நான் சொல்றது அமாவாசை கூட இந்த விளம்பூர் விஜயகுமார் யாரு? பிஜேபி காரு. நீங்க ஒரு விஷயத்தை நான் யாரு திரும்பவும் சொல்றேன்னா, நீங்க கடந்த ஆண்டு விஷயத்தை பேசும்போது இவர்கள் மீது உங்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது? நாங்க இவங்களை கைது பண்ணோம். நாங்க ஆனா தம்பி எவ்வளவு அமைதியா இருந்த ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் டேட்டா கொடுக்கணும், மக்களுக்கு தெரியணும். அப்ப நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லணும்ல, அதுதான் அந்த உங்க ரவுண்ட்ல சொல்லுங்க. நான் தப்பு சொல்ல தம்பி, நான் இப்ப சொல்ல தம்பி, இந்த சம்பவத்தை இன்னொரு சமயம் இந்த மாதிரி வரக்கூடாது, தீர்வு சொல்லுங்க, தப்பு இல்ல, தீர்வு கேட்க நாங்க தயாரா இருக்கோம். அது நடைமுறைப்படுத்த முடியல. நாங்க திரும்பவும் சொல்றேன், டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொன்ன ஆளு நாங்க இல்ல. சரிங்க சார் சொல்றேன். மகள ஒரு நிமிஷம் கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த டாஸ்மார்க் சகோதரர் சொன்னார்ல, டாஸ்மார்க் உருவாக்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்? கள்ளச்சாராயத்தை குறைக்கணும்னா டாஸ்மார்க் உருவாக்கணும் ஆரம்பிச்சது எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு 40 வயசு குடிக்கிறதுக்கு அதை 30 வயசா மாத்தண்டியாரு. திரும்ப சொல்ற அண்ணன், டாஸ்மார்க் உருவாக்கணும் 1980. இல்ல தவறா சொல்லாதீங்க. அதாவது மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியது மதுவிலக்கு கொள்கை. ஆனா சொல்லி முடிச்சிடுறேன்னா நீங்க உங்க டேர்ன்ல சொல்லுங்கன்னா, அன்னைக்கு 40 வயசா இருந்தது 30 வயசா குறைச்சது எம்ஜிஆர் அவர்கள். சரிங்க சார், இப்ப ஒரு வரியில உங்களோட நிறைவான கருத்துக்களை சொல்லுங்க. நேரம் இல்ல. மதிவானன் சார், நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில். எதிர்கட்சிகள் எப்படி என்னோட இப்போ சொல்றேன் சகோதரி, எதிர்கட்சி எப்படி இருக்கணும்னா, உங்களோட தீர்வுகள் இதை செய்யுங்க, இதை செஞ்சா நாளையில இருந்து இந்த பிரச்சனை வராதுன்னு தீர்வு சொல்லுங்க. சரிங்க சார், நன்றி சார். நன்றி. நீங்க என்ன பண்றீங்கன்னா குறைன்னு சொல்றீங்க. சரிங்க சார். விஜயகுமார் சார், அதாவது குறையே சொல்லாமல் நிறைய நீங்க சொல்லவே வேண்டாம், குறைதான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, குறையே சொல்லுங்க, அதனோட தீர்வையும் சொல்லுங்க. அதாவது இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு 9 அமைச்சர்களை வச்சு குழு போட்டிருக்கிறாங்க. 50 பேருக்கு மேற்பட்டவங்க செத்து போயிருக்கிறாங்க. அதுக்கு 2 அமைச்சர்களை அமைச்சிருக்கிறாங்க. இது நியாயமான்றது அவரே சொல்லுங்க. இது தீர்வா? இது எதிர்கட்சிகள் நாங்கள் சுட்டி காட்டினா, ஒரு இடைத்தேர்தலுக்கு மட்டும் 9 பேர் அமைச்சிருக்கீங்க. அங்க இழவு நடந்திருக்கு, அங்க இரங்கல் ஏற்பட்டிருக்கு, அங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு வெறும் 2 அமைச்சர்களா? நான் கேட்கிற கேள்விக்கு அவரை பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, அவர் நிறைய அண்ணனும் பேசினார், அவரும் பேசினார். தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தை பற்றி பேசுகிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு அருணா ஜெகதீஷனை விசாரணை கமிஷனராக போட்டது யார்?
அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி. அந்த விசாரணை கமிஷன் என்ன அறிக்கை கொடுத்து தாக்கல் பண்ணிச்சு இந்த அரசாங்கத்துக்கிட்ட, அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. இதுவரையிலும் இந்த அரசாங்கம் அவர்கள் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்துதா? யார் நடவடிக்கை எடுக்க வேண்டும்? இவங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ரெண்டாவது அவர் பேசும்போது சொன்னார், கும்பகோணம் மகாமக குளத்தை பற்றி பேசினார். அதாவது 1999 ஜூலை மாதம் 23ஆம் தேதி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் கூலி உயர்வுக்காக தாமிரபரணி ஆத்தங்கரில் அடிச்சு சாவடிச்சது எந்த ஆட்சி காலத்துல? அதுக்கு அண்ணன் பதில் சொல்ல முடியுமா? அதிமுக இருக்கிற தொண்டர்கள் வந்து பயப்படுவாங்க, எங்க கட்சி வந்து எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும், கட்சியை விட்டு நீக்கிடுவாங்கன்னு நாங்க பயந்து போய் எங்க கட்சிக்காரங்க தப்புனாவே உடனே எங்க தலைமை அவர்களை கட்சியை விட்டு நீக்கினது வரலாறு எப்பவுமே இப்ப கூட உண்டு. ஆனா இந்த திமுக கட்சியில திமுகவுல இன்னைக்கு வட்ட செயலாளருக்கு கூட ஒரு காவல் ஆய்வாளர் பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்ன? திமுக தலைமை அவங்களுடைய கட்சி தொண்டர்களை காப்பாற்ற நினைக்கிறதை தவிர அவர்கள் தவறுகளை வந்து தண்டிக்கிற அளவுக்கு இருந்தா இந்த அளவுக்கு நடக்காது. சரிங்க சார், ஒரே வரியில் உங்களோட நிறைவான கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது குளத்தில் மரணமோ இல்ல அவங்க வந்து ஆத்துல மரணமோ இல்ல குடித்ததால் மரணமோ அது எல்லாமே இருக்கட்டும், ஆனால் அந்த மரணம் என்பது நம்மளால சரி செய்ய முடியாத ஒரு இழப்பு. அந்த இழப்பு இனிமேலும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆலோசனை? அதாவது சுதந்திரமா காவல்துறையை நடவடிக்கை எடுக்க வைக்கணும், சுதந்திரமான செயல்பாடுகள் வேணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா காவல்துறை பந்தோபஸ்தா பாவம், அவங்களுக்கு ஓய்வு இல்லாம அவங்க முதலமைச்சருக்கு பந்தோபஸ்து கொடுப்பாங்களா, முதலமைச்சர் மனைவிக்கு கொடுப்பாங்களா, அவங்க மகனுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு காவல்துறை யாருடைய பேச்சை கேட்டுக்கணும்னு செயல்படுன்றது என்று தெரியாம முழிக்கிறாங்க. காவல்துறையை சுதந்திரமா செயல்படணும், தவறு செய்யற காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் அதாவது IAS அதிகாரியா இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கணும் இந்த அரசாங்கம். இதெல்லாம் எடுத்து மக்களை காக்கணும் இந்த அரசாங்கம். நன்றி சார், நன்றி நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து? வேற ஒண்ணும் இல்லை சகோதரி, இனிமேல் வந்து இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் பழி போட்டு கொண்டு தப்பிச்சு போறதை விட ஆளுங்கட்சிக்கு பொறுப்பு அதிகம். ஆளுங்கட்சி தான் வந்து எல்லா வகையான அதிகாரமும் அதிகாரத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் மக்கள். ஆக ஆளுங்கட்சியை சார்ந்த நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். எதிர்கட்சிகளை பழிவாங்கிறதுக்காக பயன்படுத்துறதை விட்டுட்டு நீங்க காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடுங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லஞ்சம், கஞ்சா, போதை, இப்படிப்பட்ட இந்த தவறுகள், இந்த புற்றுநோய்களை எல்லாம் அகற்றுங்கள். அகற்றினாதான் அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். இன்னும் கூட என்ன கேட்டீங்கன்னா, வீம்புக்கு போய் திமுகவை சார்ந்த முக்கியமான பிரமுகர்கள் எல்லாருமே வந்து டிஸ்டிலரி அந்த மது உற்பத்தி தொழிற்சாலை வச்சிருக்காங்க. தயவு செய்து அதையெல்லாம் மூடுங்க, அதுல அரசுடைமையாக்குங்க. அதை அரசுடைமையாக்கி அரசு பொறுப்பேற்று ஒரு நல்ல, அதாவது ஒரு போதைக்கு அடிமையாய் தொலைச்சுட்டான், அடிமை ஆக்கிட்டோம், அவனுக்கு நல்ல அந்த போதையாவது ஒழுங்கான போதையா, உயிராபத்து இல்லாத போதையா கொடுங்க. கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, விவசாயிகள் பலனடையட்டும். அதனால இனிமேல் வந்து ஒரு மாற்று சமூகத்தை மாற்று சிந்தனைக்கு அரசு தயாராக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் வந்து அரசை குறை சொல்லி அரசின் மீது குற்றம் சொல்லி எல்லாம் பேசல. அவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில் மிகவும் நேர்மையாக நேற்றைக்கு அவர் பத்திரிகையாளர் அதனால ஒரு மாற்று சிந்தனைக்கு இந்த அரசு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள். நன்றி சார். பகலவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள்? இந்த கள்ளச்சாராயம் விற்பது, கெஞ்சா விற்பதுன்னா ஆளுங்கட்சி சார்ந்தவங்க தான் செய்யறாங்கன்னு ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது அப்படி இல்லை, எல்லா கட்சி சார்ந்தவங்களும் அதில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அவங்கவுங்க ஒரு தலைவர் பின்னாடி வந்து ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் வந்து அதிகாரிகளுக்கு கைப்பாவையா இருப்பாங்க. இப்போ அண்ணாமலை அவருக்கு சொல்றாங்கன்னா, அவர் வந்து காவல்துறையில் இருந்தவர், அவருக்கு சார்ந்து இருக்கிற எத்தனையோ IPS ஆஃபீஸர்கள் இருக்கிறாங்க. அவர் மூலமாக அது கீழே போயிட்டு அங்கே பாஜகக்காரங்க விற்பனை செய்கிறதும் இருக்கு. அதிமுக காரங்க முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க அவங்களுக்கு கொடுத்து பழகப்பட்டிருப்பாங்க, அவங்க அப்படி செய்யப்படுறதுக்கு போலீஸ் அதிகாரி யார்கிட்ட இருக்குன்னு போலீஸ் அதிகாரி வந்து முதலமைச்சர் கட்டுறதா இருக்கு. ஆனா முதலமைச்சர் கேட்டுதான் குடிகாரன் குடிக்கிறது இல்லை. ஆனா தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு போராட்டத்தில் துப்பாக்கி எடுத்து சுடும் போது முதலமைச்சர் தொலைக்காட்சியை பார்த்து சொல்றாரு. ஆனா துப்பாக்கியால சுடும் போது முதலமைச்சர் கேட்க வேண்டிய இடம் இருக்கு. ஆனா குடிக்கிறவங்க வந்து முதலமைச்சர் கேட்டு தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஒருத்தனை சுடும் போது முதலமைச்சர் கேட்கணும்.
அதுவே தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது குடிக்கிறவன் எங்கே போய் வேணாலும் குடிச்சிட்டு போகிறவனை போயிட்டு என்ன சொல்ல முடியும்? அதனால் பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற கள்ளச்சந்தையை தடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளுங்கள். ஆந்திராவிலிருந்து வருகிற கள்ளச்சந்தையில் வருகின்ற அந்த கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கஞ்சா வருவதை தடுப்பதற்கான செயல் திட்டத்தை வடிவமைத்து கொடுங்கள். எல்லோரும் சேர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொன்னதை போல எல்லோரும் ஒரு மனதாய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த மக்களை உள்ளபடியே காக்க வேண்டும் அப்படின்னு அந்த நல்ல எண்ணத்துக்கு வாங்க. அப்படி வழிமுறையை சொல்லுங்க. அரசுக்கு வேண்டுகோள் வைங்க சார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைங்க. அதுதான் முதலமைச்சருக்கு தான். அதாவது எதிர்கட்சியா இருக்கிறது எல்லா கட்சி மாறுபாடே நம்ம சொல்லுவாங்க. கட்சி மக்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றதா விடுதலை சிறுத்தையின் கோரிக்கையா இருக்கிறது. அதனால்தான் தொடக்கத்திலிருந்து இந்த நிமிடம் வரையில் முழுமையான மது ஒழிப்பு கொள்கையை இன்று வரையில் பேசிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள், எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் இதில் ஒரு சிறிய செய்தி, காவல்துறை அதிகாரிகளே கெஞ்சா விற்பனைக்கு துணை போகிறார்கள், கள்ளச்சாராய் விற்பதற்கு துணை போகிறார்கள். ஒரு சில அதிகாரிகள் செய்கின்ற தவறினால் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் அந்த சிக்கல் வருது. மேலும் காவல்துறையே பார்ப்பதற்கு இன்னொரு காவல்துறை தேவைப்படுது. சரிங்க சார், இன்னொரு காவல்துறை தேவைப்படுது. இங்கே முழுக்க 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 கெஞ்சா மது போதலில் பெண்களே இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை நகரங்களில் பார்க்க முடியும். முதல்வர் சொன்ன மாதிரி இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி இந்த சட்டத்தின் துணை கொண்டு குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் அதை கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும். கணவர் போய் எங்க குடிச்சிட்டு வருவாருப்பா, நம்மளுக்கு 10 லட்ச ரூபா வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதையும் பெண்களும் தன்னுடைய கணவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வைத்து அவருடைய குழந்தைகளை கட்டி காப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். யார் மீதே பழி சுமத்தி கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பா குடும்பத்துக்குள்ளே இருப்பவர்கள் அவரவர் குடும்பத்தை பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும், அவங்களை தண்டிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த மாதிரி போதை பழக்கத்திற்கு அடிமையாகதெல்லாம் அரசாங்கம் தான் முன்னாடி செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டில் இருக்கும் தலைவரோ தலைவியோ அந்த முடிவு எடுக்கணும். அவங்க அவங்க குடும்பத்தை வழி நடத்தினா கண்டிப்பா நம்முடைய நாடு நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி. இன்றைய விவாதத்தில் பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நேயர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.